காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்கைலாயம் அப்படிங்கிற ஒரு இடம். இது வந்து இந்திய சீன எல்லையில் இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நேபாள் பார்டர் வரும். மொத்தம் 5 கைலாயம் இருக்குங்க பூமியில். இதில் முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா திபெத்தில் உள்ள கைலாயம் தான். எல்லோரும் கைலாயம் மானசரோவர் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். அது அதிகமாக எல்லோரும் போயிருப்பாங்க. இது இல்லாமல் இன்னொரு 4 கைலாயம் இருக்குது. ஆதி கைலாயம், அதாவது சோட்டா கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதுக்கு பக்கத்தில் ஓம் பர்வத், ஹிந்தியில் ஓம் எப்படி இருக்கோ அது மாதிரி. அதுக்கு அடுத்ததாக ஸ்ரீகந்த் மகாதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இது வந்து ஹிமாச்சலில் இருக்குது. பிறகு கிண்ணர் கைலாஷ் ஒன்று இருக்குது, மணிமகேஷ்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 5 கைலாயம். இதில் அதிகபட்சமாக நம்ம கைலாய மானசரோவர் வந்து ஒரு 15 வருஷமாக போயிட்டுருக்கோம். ஒரு கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷமாக இது அலோடு இல்லை. இந்த கவலையை தீர்ப்பதற்காக இந்த ஆண்டு ஆதி கைலாயம் வந்துருக்கோம். இன்னும் இந்த கைலாயத்துக்கு மானசரோவர் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான். அது எங்களோட சேர்ந்து நீங்கள் அந்த இடத்த பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? இயற்கை கட்டணம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா இடங்களையும் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான பணியை மேற்கொண்டுள்ள நமது இந்திய அரசுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரிங்களா? ஜெய் ஆஞ்சநேயா. இன்னும் மேலே போக போக என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். கார்பெட் ஏரியா. கார்பெட் பார்க். மோடி ரஜினிலாம் வந்தார் இல்லையா? நம்ம போனோம்ல உள்ள புலி பார்க்க அந்த ஏரியா.
இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்களது குழு பயணம் வந்து ஆதி கைலாயத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். நேற்று சென்னையிலேருந்து விமானம் மூலயமாக டெல்லி வந்து டெல்லியிலேருந்து ஒரு கார் மூலயமா இப்போ வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம் வந்து அல்மோரா அப்படிங்கிற இடத்துல தங்கியிருக்கோம். நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும்தான் வந்திருக்கிறோம். ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த யாத்திரை மிக ஒரு அற்புதமான யாத்திரை. இதை மேலே போக போக ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்க்குறோம், எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். நம்ம மக்களுடைய அன்பர்களுடைய என்ன எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். இந்த ஆதி கைலாயத்தை பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கீங்க? எங்கள் எதிர்பார்ப்பு முழுக்குமே என்னுடைய ஒரு ஜட்டெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் யாத்திரை எதை வச்சு எய்ம் பண்ணி வரீங்க? ஏன்னா திடீர்னு ஒரு இடம் புதுசாக ஒரு இடம் பார்க்க போகிறோம் இல்லையா, அதனால் அதை பற்றி சொல்லுங்கள். எல்லா எம்பெருமானுடைய அனுபவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதில் உங்களுடைய சேவை மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த ஆத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுடைய முழு ஆத்ம திருப்தி சொல்ல முடியும், அனுபவங்களை சொல்ல முடியும். அது ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் நெட்லலாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆதி கைலாயத்தை பற்றி போகிறோன்னு பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, அதுன்னு உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். என்ன எதிர்பார்ப்பு? என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய நோக்கங்கள் எதுவும் சொல்லணும்னு சொன்னால், அந்த இறை ஆற்றலை நம்ம வந்து உணரணும், அதனுடைய அற்புதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கும்பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா கைலை சரவணன். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இறை தேடலில் எனக்கு ஒரு முக்கியமான அங்கமாக நான் சரவணன் நினைக்கிறேன். சரவணன் மூலம்தான் எனக்கு இது போல் விஷயங்களை, நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கூட இருக்கிற என்னோட இணைந்த என்னுடைய நண்பர்கள் வந்து ரொம்ப அற்புதமான மனிதர்கள். அவர்களெல்லாம் அதுவும் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்தான் நான் நினைப்பேன். கைலாயம் போகணும், கைலாயத்தை வந்து இறைவன் வந்து கைலாயத்தில் நம்ம தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அதில் வந்து அந்த 5 கைலாயத்தில் ஒரு கைலாயத்தை நோக்கி நாங்கள் இப்போ புறப்பட்டுருக்கோம். ஆதி கைலாயம் என்கின்ற பார்வதி கைலாயம், ஓம் பர்வதம் என்று சொல்லுவாங்க. அதை நோக்கி இப்போ எங்களுடைய ஆர்கனைசர், என் நண்பர், சகோதரர் சரவணன் மூலமாக வந்து நாங்கள் அந்த புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எல்லாமே நல்லபடியாக. ஆதி கைலாயம் செல்லும் வழியில் ஒரு நாள் இரவு எங்களது பயணம் இங்கே தங்கியது. அருமையான ஒரு ஹோட்டல் ஹெரிட்டேஜ், நல்ல லொக்கேஷனில் இருக்குது. எனக்கு ஒரு டீ. ரமேஷ், டீ சொல்லு. ஆதி கைலாயம் 2ஆம் நாள் பயணம் இனிதே துவக்கம். அல்மோராவிலிருந்து தார்ச்சுலான், அல்மோரா சிட்டி. தார்ச்சுலா நோக்கி இனிய காலை பயணம். மாமா அப்படியே மோத காட்டுங்கம்மா. ஏனுமா ஸ்வீட் சாம்பிள் பார்க்கணும். எங்க
மூஞ்சி தெரியும், தலை தான் தெரியும். நல்ல மூஞ்சி காட்டுங்க, என் மூஞ்சி தெரியலையா? தலை தான் தெரியும். சரி பேசுகிறேன் ஃபோன் வைக்கட்டுமா? இங்கிட்டு போனால் பாதாளம், இங்கிட்டு போனால் ஆதி கைலாஷ். எல்லாம் ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு. பணம் கொடுத்த ஒரு மகன் இந்த கடல் உயிரில் கரைந்து உரையப் போகிறதா? இதுதான் ஒரு கண்ணியமான வீரனுக்கு அழகா? நாளைய சரித்திரம் உன்னை காய் துப்பாது. நன்றாக எண்ணி பாரு. போகும்போது இதோ வருகிறேன் மன்னா. சபாஸ் புலிகேசி, பேசிய ஜெயித்து. சிறப்பான மதிய உணவு. கஜானே, சாப்பாடு எப்படி இருக்கு? சட்னி அருமை. அது दाल भैया दौड़ा बस बस எனக்கு ஒரு டீ. ரமேஷ் டீ சொல்லு. டீ அள்ளியில் போய் சொல்லுது. யாரங்க இந்த அம்பங்க என்ன அமைச்சரே, கிழக்கே குறிவித்தால் மேற்கே பாய்கிறது. கவலை வேண்டாம். சித்திரம் கைப்பழக்கம் பழக பழக எல்லாம் சரியாகிவிடும். எப்படியும் தங்களை காரி துப்பிய கரடியை பழிவாங்க வேண்டும். அதற்காக 10 வீரர்களை இழந்தாலும் பரவாயில்லை.
தார்ச்சுலா. இந்த ஆறுக்கு அந்த பக்கம் நேபாள், இந்த பக்கம் இந்தியா. சாகர் ரிவர். தார்ச்சுலா. ஆதி கைலாஷ் போகிறதுக்கு இங்கே தான் இன்னர் லைன் பர்மிட் வாங்கணும். இங்கே பர்மிட் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மேலே இங்கேருந்து குஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஏரியா போகணும். அங்கேருந்து ஆதி கைலாஷ் ஒரு ரூட்டு, ஓம் பர்வத் ஒரு ரூட்டு. அதுக்காக நம்ம இங்கே பர்மிட் வாங்குறதுக்காக இப்போ தார்ச்சுலா வந்துருக்குறோம். நல்லா பெரிய ஏரியா, கடை வீதின்னு நிறையா இருக்குது. என்ன ஒன்று, அங்கே வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்கல. சாப்பாடு கடை பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏதோ பழத்தை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆதி கைலாஷ் ஹோட்டல், தார்ச்சுலா. ஹோட்டல் ரூம்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது, போதுமான அளவு இருக்குது. எப்போ அப்படி தானே நல்லா இருக்கா ஹோட்டலு? மனநிலை வண்டி எங்கே போகிறீங்களா? வண்டி கையில தரிசனம் பண்ணுறேன். கையில தரிசனம் ஆதி கைலாஷ் போகிறதுக்கு இங்கே வந்து தார்ச்சுலாவில் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. நம்ம ஊர்லேயே ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. இங்கே லோக்கல் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் எடுக்கணும் அப்படின்னாங்க. இங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணுமா. போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இன்லைன் பர்மிட் வாங்கணும். நான் சூப்பராக பண்ணிட்டேங்க. இவர் நம்மளுடைய கைடு மிஸ்டர் ரமேஷ். இவர் போன வேகத்தில் பாருங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. வெரி குட். காசு மட்டும் இன்னும் மற்ற நபர்கள் உள்ளே என்னென்னங்க கேட்குறாங்க? ஒன்றும் இல்லைங்க, வயசு கேட்குறாங்க, பேர் கேட்குறாங்க, பதிஞ்சுக்கிட்டு ஒரு 500 காசு கேட்குறாங்க. போனோடனே ப்ளட்டு அவர் ப்ரெஷர் ப்ரெஷர் செக் பண்ணிட்டாங்க. எதுவும் ஊசி மாதிரி வச்சு குத்தி பார்த்தாங்க. ஓகே குட் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டாங்க. வந்துட்டாங்க. இல்லை போகலான்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக. ஓகே. நம்ம இப்போ அடுத்து நம்ம எடுக்க போகிறோம். வாங்க நம்மளும் உள்ளே போய் டெஸ்ட். தார்ச்சுலாவில் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து மெடிக்கல் பண்ணிவிட்டு ஆதி கைலாஷ் பர்மிட் வாங்கணும். மக்கள் நிற்கிறாங்க. சரவணன் ஹலோ.
अगर हम ग्रुप लेके आएंगे तो आप हमें हेल्प करोगे? आदि गिलास में बिल्कुल। आपका नंबर दे देना। मैं दिल्ली में रहता हूँ, कभी दिल्ली आएगा तो? पक्का। दिल्ली तो मैं रह चुका काफ़ी। कहाँ पे? आपका अशोक नगर। अशोक नगर, नोएडा सेक्टर 16। हाँ। திருச்சி சென்னை உங்களுக்கு தானே? மக்கள் எல்லாரும் ஆதி கைலாஷ் போகிறதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு வராங்க. வெற்றிகரமாக டெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஐயா ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்னென்ன கேட்டாங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உள்ள? ஆக்சிஜன் லெவல் எடுத்தாங்க, பல்ஸ் ரேட்டு, பிபி அண்டு இசிசி. எல்லாருக்குமே இதெல்லாம் எடுக்கிறாங்களா இல்லை உங்களுக்கு மட்டும் எடுத்தாங்களா? எனக்கு மட்டும் தான் எடுத்தாங்க. எதனாலங்க? கொஞ்சம் அதிகமாக ஏஜ் அதிகமானது. ஏஜ் அதிகமானது. மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அப்போ தான் பர்மிட் கொடுப்பாங்க. ஜெய் ஆஞ்சநேயா. தாச்சுலாவில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறார் தலைவர். ஒரு அனுமதியோட தாச்சுலாவில் பர்மிட் வாங்குறதுக்கு இன்லைன் பர்மிட் அப்ளிகேஷன் எல்லாம் ரெடி பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரணும். ஃபைனலாக இவங்கள்ட்ட வந்து சர்டிஃபிகேட் பண்ணிட்டு தான் நம்ம நோட்டரி சைன். सर अपना अपना ஃபைனல் ஸ்டேஜ் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாம் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்மிட் கிடைக்கும். ஜெய் ஆஞ்சநேயா. இனிய காலை வணக்கம். தாச்சுலாவில் இருந்து குஞ்சி நோக்கி எங்களது பயணம். இன்று இரவு அங்கே தங்கிவிட்டு நாளை ஆதி கைலாய தரிசனம். இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் தாச்சுலா. நல்லா லெஃப்ட் ஏரியா போகணும். लेफ्ट காலை சிற்றுண்டி, பிரெட்டு ஜாமு. அண்ணதானே பிரபுவே, என்ன எங்களுக்கு கொடுப்பேன்னு பார்த்தா நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? இப்படி ஒரு அழகான லொக்கேஷன்ல காலையில சாப்பாடு.
மலையை உடைப்பதற்கு வெடிகுண்டுகள் எடுத்துட்டு போறாங்க. ஆதிக்கையில் செல்லும் வழியில் மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடு, அதனால் வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதை கிளியர் பண்ணுறது ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்கைலாயம் அப்படிங்கிற ஒரு இடம். இது வந்து இந்திய சீன எல்லையில் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நேபாள் பார்டர் வரும். மொத்தம் 5 கைலாயம் இருக்குங்க பூமியில். இதில் முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திபெத்தில் உள்ள கைலாயம் தான். எல்லாரும் கைலாயம் மானசரோவர், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். அது அதிகமாக எல்லோரும் போயிருப்பாங்க. இது இல்லாமல் இன்னொரு 4 கைலாயம் இருக்குது. ஆதி கைலாயம், அதாவது சோட்டா கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதுக்கு பக்கத்தில் ஓம் பர்வத், ஹிந்தியில் ஓம் எப்படி இருக்கோ அது மாதிரி. அதுக்கு அடுத்ததாக ஸ்ரீகந்த் மகாதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இது வந்து ஹிமாச்சலில் இருக்குது. பிறகு கிண்ணர் கைலாஷ் ஒன்று இருக்குது, மணிமகேஷ்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 5 கைலாயம். இதில் அதிகபட்சமாக நம்ம கைலாய மானசரோவர் வந்து ஒரு 15 வருஷமாக போயிட்டுருக்கோம். ஒரு கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷமாக இது அலோடு இல்லை. அந்த கவலையை தீர்ப்பதற்காக இந்த ஆண்டு ஆதி கைலாயம் வந்திருக்கிறோம். இன்னும் இந்த கைலாயத்துக்கு மானசரோவர் பக்கத்தில் தான் இருக்குது. சுமார் ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம். அது எங்கள் கூட சேர்ந்து அந்த இடத்த பார்த்துட்டே வரணும். சரிங்களா? இயற்கை கட்டில இவ்வளோ அழகாக இருப்பாங்க. ரோடு போட்டு வச்சுருக்காங்க, எல்லா இடங்களையும் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு அற்புதமான பணியை மேற்கொண்டுள்ள நமது இந்திய அரசுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரிங்களா? ஜெய் ஆஞ்சநேயா. இன்னும் மேலே போக போக என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம் இருக்கோம். போகிற பாதெல்லாம் எக்ஸலண்ட். எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சின்ன கோயில் பாருங்கள், ஜெய் ஆஞ்சநேயா. வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. ஜெய் ஆஞ்சநேயா.
ஆமாம் அப்படியே என்ன ஃபோட்டோ எடுங்கம்மா. उसकी फैमिली होगी। कौन से? गार्डर भी गिरा है यार। कोई तो नहीं नीचे आने वाले। वो आ रहा है ऊपर से आ रहा है ना, वहाँ से खतरा है ना। அங்கே வேலை பார்த்துருக்காங்க, திரும்பி போகுது இல்லை. Shiva, Shiva, Shiva.
நடு காட்டுக்குள்ளே ஒரு டீ கடை பாருங்கள். எப்படி தான் இங்கெல்லாம் வந்து கடை போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா கண்ணு கட்டின வரைக்கும் வீடுகள் கிராமங்கள் எதுவுமே கிடையாது. மக்கள் நடமாட்டமும் அவ்வளோ கிடையாது இங்கிட்ட. அப்படிக்குள்ள எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு கடை வச்சு மக்கள் போடுறாங்கன்னு தெரியல. சின்ன ஒரு ஹோட்டல். நூடுல்ஸ் இதெல்லாம் இருக்கும். மேகி நைட்டு அலோவ் பண்ண மாட்டோம். நைட்லலாம் வந்தால் ரொம்ப ஹெவி ரிஸ்க். ஆதி கைலாஸ் யாத்திரையில் பங்கேற்ற நமது கஜேந்திரன் அண்ணன் ரொம்ப ஆர்வத்தோட இந்த யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். நடைபெறத்தை கொஞ்சம் கூட அஞ்சாம வர்றாரு பாருங்க. என்ன ஒரு புன்னகை. பின்னாடி எங்க மாமா வர்றாரு பாருங்க. எல்லாம் யாத்திரையை முடிச்ச வேகத்துல அவ்வளவு சந்தோஷம், பூரிப்பு. ஜெய் ஆஞ்சநேயா. ஆதிகால யாத்திரை எப்படி இருந்துச்சு? அற்புதம், அற்புதம். Border Road Organization, the service of nation. இங்கிட்ட மழை பெய்யுது. சாலை பணி மும்மரமாக நடக்குது. நம்ம வர வழியில் பயங்கர டேஞ்சரஸுங்க. ஏற்பட்ட இடத்துல எப்படி தான் இந்த ரோடு வேலை பார்க்குறாங்களோ தெரியல. மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரண பயம் கண்ணில் வந்துட்டு போயிட்டுருக்கு. பாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ரணகாலத்துலேயும் ஒரு குதூகலம் வந்துட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? வளைச்சு எடுக்கிறாங்க ஃபோட்டோ. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மலை பாருங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. ஆதி கைலாயம் செல்லும் வழியில் ரோடு வேலை ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்கே இந்த ஆறுங்களை கிடக்கிறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமான பாலம் போட்டிருக்காங்க பாருங்க. என்ன ஒரு அருமையான ஒரு இயற்கை காட்சி. சூப்பராக இருக்கு ஏரியா. எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பாதை பாருங்கள். வண்டி வீல் சுற்றுதுங்க. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடத்துலையும் இப்படி எல்லாம் ரோடு வேலை நடக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு பயம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். சேஃப்டி பார்த்து தான் போகணும்.